கஸ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம திருவன்றமில் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற இந்த பிரம்மாண்ட திருவிழாவான லக்ஷதீபத்தை பார்த்தோம். ரூம் என்னால் காலையும் காட்ட முடியல, இப்பயும் காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். திங்க் நாளைக்கு நான் மார்னிங் காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இந்த ரைட் எடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம ரூமு. ஸோ நான் உங்ககிட்ட காலைல பேசுகிறேன் guys. கேஸ் அங்கே ஒரு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 ரெஸ்ட் ரூம், இங்கேயே குளிச்சுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் டார்மெட்ரி. இது ஒரு டார்மெட்ரியில் 6 பேர் படுத்துக்கலாம். ஸோ நம்ம இருந்த டார்மெட்ரி பார்த்தீங்கன்னா இதுதான். கஸ் நேற்று நான் உங்ககிட்ட ரூமுக்கு வரும்போது சொல்லியிருப்பேன்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரூம் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த லாக்கர் தான் வந்து கொஞ்சம் நமக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. லைக் எப்படின்னா நம்மளோட லக்கேஜும் சரி, இங்கே தங்குறவங்களோட லக்கேஜும் சரி, எல்லாமே சேர்த்து ஒன்றா லாக் பண்ணிடுறாங்க. அண்ட் கீ கூட அவங்கக்கிட்ட தான் இருக்குது. நமக்குன்ட்டு இண்டிவிஜுவல் கீ தரமாட்டாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. இந்த டார்மெட்ரிக்கு வந்தீங்கன்னா கேஸ் செக் அவுட் ஆகிட்டோம். நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போவோம். ரொம்ப ஃபேமஸ் இருந்தது இந்த டார்மெட்ரி தான். நேற்று வந்து செக் பண்ணேன், என் கண்ணில் எதுவும் படலை. அப்புறம் நைட்டு வந்து பார்த்தா அங்கே கொட்டாயத்தில் போர்டு போட்டிருக்காங்க. அடச்சே அப்படின்னு ஆயிடுச்சு. விடுங்க, நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்த்துப்போம். பாருங்கள், இந்த காம்ப்ளெக்ஸில் நிறைய டோர்மெட்ரிஸ் இருக்குது. நீங்கள் வரும்போது ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க இண்டிவிஜுவல் லாக்கர் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஆட்டோ புக் பண்ணி பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போக போகிறோம். ஏன்னா நம்ம நேற்று வந்து நம்ம சாமியை தரிசனம் பண்ணவே முடியல. ஏன்னா நம்ம லேட்டாக போனதுனால. சரி, ஆக்சுவலி நடந்தே போயிருக்கலாம். நம்ம கோயில் போனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பீச்சுக்கு வர போகணும். ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்ட்டு ஆட்டோ புக் பண்ணிட்டேன். இங்கேருந்து கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 66 ரூபீஸ் தான் காட்டுது ஓலாவில். ஸோ அப்படியே ஆட்டோ ஏறி கோயில் வந்து ரீச் ஆகிட்டோம். ப்ளஸ் அதிகமாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்ப பக்தர்கள் தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் சீசன் எண்ட் இல்லையா, ஸோ அதனால். அண்ட் வழக்கம் போல் நம்ம லக்கேஜ் கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே லாக்கரில் வச்சுட்டு தான் போகணும். இந்த மாதிரி கூட்டமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு ஷெல்டர் போட்டிருப்பாங்க. அது பார்க்குறீங்களா இந்த மாதிரி. அண்ட் அங்கே போய்ட்டு நம்ம டோக்கன் வாங்கிட்டு டோக்கனுக்கு காசும் கொடுத்துட்டு 50 ரூபீஸ் அப்படியே நம்ம வெயிட்டி கட்டிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போக வேண்டியது தான் வேலை. 3 hours later. நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 3 ஹவர். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அன்னதானம் எல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி. அண்ட் நம்ம இப்போ இங்கேருந்து எங்கே கிளம்ப போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பீச்சுக்கு தான் போகிறோன்ட்டு. எஸ், கோவளம் பீச்சுக்கு தான் போகிறோம். இந்த கோவளம் பீச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈஸ்ட் ஃபோர்ட்லேருந்தும் சரி, நம்ம டார்மெட்ரி எடுத்துருந்தோம்ல அங்கே தம்பானூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் சரி, எவ்ரி 10 to 15 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்குது. பஸ்ஸஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோவில். நம்மளும் பஸ்லேயே போயிருக்கலாம். பட் ஆனால் என்னோடய லக்கேஜ் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ப்ளஸ் ஆட்டோவில் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாமே அப்படின்றதுனால நான் ஆட்டோ சூஸ் பண்ணேன். நீங்கள் வேணால் பஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோவளம் பார்த்தீங்கன்னா திருவேண்டரம்லேருந்து ஜஸ்ட் 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அண்ட் ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா கூட ஜஸ்ட் 25 to 30 மினிட்ஸ் ஆகும். கைஸ், இந்த கோவளம் பீச் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ரொம்பவும் ஃபேமஸான ஒரு பீச்சில் இதுவும் ஒன்று. அண்ட் இந்த பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஊர்லேருந்து நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்களோ அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்தும் நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க, லைக் கோவா மாதிரி. அண்ட் இந்த கோவளத்தில் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் பீச், அவா பீச் அண்டு சமுத்ரா பீச் அப்படின்ட்டு 3 கிரசன்ட் ஷேப்டு கடற்கரைகள் இருக்குது. அதை நீங்கள் லைட் ஹவுஸ்லேருந்து பார்க்கலாம். அழகாக தெரியும் உங்களுக்கு அந்த வியூ. அண்ட் இந்த பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியுமே நிறைய தேங்காய் மரங்கள் இருக்கும். அதை வந்து நீங்கள் லைட் ஹவுஸ்லேருந்து பார்க்கும்போது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே நம்மளுங்களை காட்டிலும் இந்த ஃபாரினர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. இப்போ நம்ம லைட் ஹவுஸ் போயிட்டு இருக்கோம். தெரிஞ்சல ஓப்பனில் தான் இருக்குது. மேலே பாருங்கள், ஆளுங்கள்லாம் இருக்காங்க. செம்மையாக இருக்குங்க பீச்சு. நிறைய ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க பாருங்கள். இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் போட்டிருந்தா இங்கேயே எங்கேயாவது ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு கிளம்பிருக்கலாம். பட் நாளைக்கு ஆஃபீஸ் போகணும். அந்த ஒரு ரீசனால் தான் இங்கே ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் தம்பானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏற போகிறோம். லைட் ஹவுஸ் டிக்கெட் எவ்வளோன்னு தெரில, அங்கே போய் சொல்கிறேன். பாருங்கள், எல்லாம் ஃபாரினர்ஸ் சன் பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை இது 18+ பீச்சோ எல்லாம் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்காங்க. 2 பிளேஸ் போட்டு உண்மையிலே எங்கள் கேமரா எடுத்து வீடியோ எடுக்கவே பயமாக இருக்குங்க. எல்லாம் 2 பிளேஸில் இருக்காங்களா. ஸோ எங்கே அவங்கள நம்ம வீடியோ எடுக்கலாம் தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்ட்டு பயமாக இருக்குது. எந்த பக்கம் திருப்பினாலும் இந்த பக்கம் இங்கே வந்து ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் லைட் ஹவுஸ்க்கு. பாருங்கள், லைட் ஹவுஸ் அங்கே ஒரு வழி இருந்திருக்கு, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி மேலே போய் தான் போகணுன்னு நினைக்கிறேன். எப்படியோ கொஞ்சம் தூரம் நடந்து வந்து லைட் ஹவுஸ் ரீச் ஆகிட்டோம். டிக்கெட்டும் வாங்கிட்டோம். டிக்கெட் பாருங்கள், இப்போ பர்சனுக்கு 20 rupees. பட் இதில் ட்விஸ்ட் என்னென்னா ஜிபே, ஃபோன்பே இதெல்லாமே அக்செப்ட் கிடையாது. ஒன்லி கேஷ் மட்டும்தான். அதை மைண்டில் வச்சுக்கோங்க வரும்போது. இங்கன்ட்டில் பொதுவாக ட்ரிப் ஏதாவது வெளியே கிளம்புறீங்கனாலே ஒரு 1000 இல்லை 2000 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ இருந்தாலும் யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள் பீச் வியூ இங்கேருந்து. இப்போ சொல்லணுன்னா நம்ம அந்த பக்கத்துலேருந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்திருப்போம். இன்னும் மேலே போய் பார்ப்போம். அவங்க வியூ செம்மையாக இருக்கும் அப்படின்னாங்க. பீச்சில் பார்த்தீங்கன்னா வாழை மரம். இங்கே வந்தால் தான் கொஞ்சம் சில்லுன்ட்டு இருக்குது, மரங்களெல்லாம் இருக்கிறதுனால. அப்படியே கொஞ்சம் வெளியே போனோம்னா கொளுத்துது வெயில். வந்துட்டோம். இங்கே பாருங்கள், கீழே ஒரு பார்க் மாதிரி இருக்குது சின்னதா. குட்டி பசங்க யாராவது கூப்பிட்டு வந்தீங்கன்னா நான் என்ஜாய் பண்ணுவோம். மீன் இங்கே வந்து தான் என்ஜாய் பண்ணுறேன்ட்டு இல்லை, சும்மா சொல்கிறேன். நாங்கள் இது நம்ம ஒரு கட்சிக்கொடி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, கட்சிக்கொடி கலரை. ஒரு வேளை இருக்குமோ? இருக்கும். செப்பல் வெளியே விட்டு தான் போகணும் போல். கைஸ், இந்த லைட் ஹவுஸ் வந்து இந்த கோவலத்தோட ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லைட் ஹவுஸ் மேலே போய் நம்ம அந்த அரபிக் கடலோட வியூ பார்க்குற ஒரு காட்சி இருக்கே, அப்பா அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க நம்ம அந்த அழகான காட்சியை போய் சேர்ந்தே பார்ப்போம். அங்கே இந்த விழிஞ்சம் லைட் ஹவுஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா 36 மீட்டர் இருக்குங்க, அதாவது 118 அடி. அண்ட் இது எப்போ கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1972 கட்டப்பட்டது. லிஃப்ட் படிக்கிறது தாங்க இருக்குது. லைட் ஹவுஸ்னாலே எனக்கு இந்த கில்லி படம் தான் ஞாபகம் வரும். சப்போஸ் நம்ம எல்லாருக்கும் அந்த படம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்தது அந்த மாதிரி அந்த படத்தை. இந்த லிஃப்ட் ரிப்பேர் ஆனால் இங்கே இருக்குது. லிஃப்ட் இங்கே இருக்குங்க, வேணும்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வாங்க நடந்தே போவோம். எப்படி இருக்குதான் பாருங்களா, இன்னுமா போகுது பாருங்க. போட்டியும் போட்டுருக்காங்க. இது வரைக்கும் தான் நார்மல் படிக்கட்டு. இதுக்கு மேலே மெட்டலாக இருக்காங்க. ஸோ நம்ம பேக் இங்கே கீழே வச்சிட்டோம். இதே மேலே ஏற முடியாது பாருங்கள். ஸோ அந்த ஒரு ரீசனால் ஃபைனலி மேலே ஏறி வந்துட்டாங்க. வியூ வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். அங்கே பாருங்கள், நம்ம கண்ணு முன்னாடி அந்த அரபிக் கடல் வந்து எப்படி பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே வெறும் கடல் தான் இருக்குது. கண்டிப்பாக ஒர்த்துன்னே சொல்லுவேன் இந்த இடம். நீங்களும் திருவேண்டரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். பாருங்கள், அது விழிஞ்சம் போட்டது. கைஸ், இந்த விழிஞ்சம் போர்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ரொம்ப முக்கியமான போர்ட்டில் இதுவும் ஒன்று. அண்ட் இந்த போர்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2015 டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி 2024 டிசம்பரில் முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த போர்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட் டீப் வாட்டர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் இது தான். இயற்கையாகவே இந்த இடத்துல ஆழம் அதிகமாக இருக்கிறதுனால பெரிய பெரிய ஷிப் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு போகலாம். இதோட ஆழம் பார்த்தீங்கன்னா 22-24 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கப்பல் எல்லாம் ஈஸியாக வந்து இந்த போர்ட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் சொல்லணும்னா இது சர்வதேச முக்கிய கடல் பாதையில் இருந்து வெறும் 10 நாட்டிக்கல் மைல்ஸ் தூரத்தில் இருக்குது. இது வரைக்குமே இந்த போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டிரான்ஸ்ஷிப்மெண்ட் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்கன்னா, ஒரு ஷிப்பில் இருந்து இன்னொரு ஷிப்புக்கு சரக்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ துபாயிலேருந்து ஒரு சரக்கு கப்பல் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கப்பலில் இருக்கிற சரக்கு எல்லாமே இன்னொரு கப்பலுக்கு சேஞ்ச் பண்ணி அந்த கப்பல் வந்து இப்போ வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போகும். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வர ஆகஸ்ட் 18, 2026 எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து டைரெக்டாகவே வேறு கண்ட்ரிக்கு சரக்கு அமைச்சிக்கலாம். அண்ட் அங்கேருந்து வர சரக்குமே இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரலாம். இதனால்
டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவும் நமக்கு மிச்சமாகும். அண்ட் நம்ம இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றத்துக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது. கைஸ் நான் கீழே இருக்கும்போது சொல்லியிருந்தேன்ல, லைட் ஹவுஸ்லேருந்து இந்த கடற்கரையை பார்த்தா க்ரஷன்ட் ஷேப்பில் தெரியும் அப்படின்ட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. க்ரஷன்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த ஆஃப் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த பிறை நிலா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் க்ரஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லபடி இந்த விழிஞ்சம் லைட் ஹவுஸை பார்த்துட்டோம். அண்ட் வியூ வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அண்ட் இங்கேருந்து இந்த கடலை பார்க்கவே வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கேஷ் இங்கே லைட் பார்க்குறீங்களா, இந்த லைட்டை நம்ம கடலில் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 22 நாட்டிக்கல் மைல்ஸுங்க. அதாவது கிட்டத்தட்ட 44 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கூட இந்த லைட்டை பார்க்கலாம் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட இது வர்க்கலா மாதிரியே இருக்குல்ல. ஆனால் வர்க்கலாவில் வந்து கிளிஃப் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அவ்வளோதான் இந்த 2 days ட்ரிப், அதுவும் சோலோ ட்ரிப் எனக்கு நல்லபடியாக முடிஞ்சுது. ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா நேற்று ஜூ பார்க்க முடியல. இது கூட மன்னிச்சிருவேன், க்ளோஸ்டுன்ட்டு. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் தான் எனக்கு கடுப்பாயிடுச்சு. கைஸ் அங்கே ஆட்டோ புக் பண்ணேன் கிளம்பலான்ட்டு. அப்படியே இங்கே பக்கம் பார்த்தா இங்கே ஏதோ காடு மாதிரி இருந்தது. ரைட் அங்கே தெரியுதுங்களா? சரி அப்படியே கிட்ட வந்து பார்க்கலான்னு பார்த்தா நமக்கு ஒரு முட்டுக்கட்டை. இந்த பக்கம் இதை தாண்டி போகக்கூடாதான். ஆனால் அங்கே ஃபாரினர்ஸ் மட்டும் சன் பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க போய் குளிச்சுட்டு கூட இருக்காங்க. ஆனால் நம்ம மட்டும் போகக்கூடாதான். என்ன கதையோ தெரியவில்லை. ஆனால் இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஹாஃப் டே தேவைப்படுங்க சுற்றி பார்க்க. ஐ மீன் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே. கைஸ் பீச்சுக்குன்னு வந்துட்டோம். காலைல நினைக்காம போனால் எப்படி? இது கொஞ்சம் பெரிய அலை தான். இங்கே பாருங்கள், பேராசைலிங் நம்ம மேலே லைட் ஹவுஸில் இருக்கும்போது பார்த்தோம்ல, அவங்கள வந்து இப்போ தான் கீழே கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம இந்த ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். இப்போ ஆட்டோ புக் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் போக வேண்டியது தான் வேலை. அதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் புக் பண்ணணும். இன்னும் பஸ் டிக்கெட் புக் பண்ணல, போகிற வழியில் புக் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். கைஸ் பஸ் ஸ்டாண்டில் இறங்கணுன்னு நான் சிப்ஸ் கடைக்கு வந்துட்டேன். லாஸ்ட் டைமும் வாங்கிட்டு போனோம். இந்த கடை எங்கே இருக்குன்ட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் வாட்டி நம்ம இங்கே தான் வாங்கினோம். ஸோ நல்லா இருந்தது, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே. ஸோ அதனால தான் மறுபடியும் வந்திருக்கோம். ஸோ நம்ம வாங்கினது பனானா நார்மல் சிப்ஸு அண்ட் ஸ்வீட் சிப்ஸு. ப்ரைஸ் ரேட் பாருங்கள், ஆஃப் கேஜி தான் நம்ம வாங்கியிருக்கோம். அண்ட் இங்கே ஸ்வீட் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த உண்ணியப்பம் வாங்க போகிறோம். அண்ட் தென் அல்வா வாங்க போகிறோம். அல்வாவில் என்ன ஃப்ளேவர்னு தெரியல, வாங்குறது கன்ஃபியூஷனாக இருக்குது. கீ அல்வா இருக்குது, இங்கே ரெட் அல்வான்னு சொன்னாங்க, ஸ்வீட் அல்வா இருக்குது, பைனாப்பிள் அல்வா இருக்குது. பைனாப்பிள் அல்வாவே வாங்குவோமா? சரி இது பைனாப்பிள் அல்வா ஒரு ஹாஃப் கேஜி. ப்ளேஸ் பாருங்கள், டோட்டல் 890 ருபீஸாக இருக்குது. இதுதான் கடை, பார்த்துக்கோங்க. திருவாண்டம் வந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. அண்ட் இந்த சிப்ஸ் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பானூர்லேருந்து ஒரு 600 மீட்டர்லேயே இருக்குங்க. நீங்கள் கூகுள் மேப் போட்டிங்கன்னா போதும், ஈஸியாகவே வந்துடலாம். பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்டா பிரியாணி ஒன்று வாங்கினேன், போயிட்டோம். ஆசிஃபா பிரியாணி அப்படின்ட்டு 261 ருபீஸ். ப்ளேஸ் பாருங்கள், இதுதான் நம்ம புக் பண்ண பஸ். நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருக்குது. நேற்று நம்ம ஒசூர்லேருந்து திருவாண்டம் வந்தோம்ல கவர்மெண்ட் பஸ்ஸில். ஆக்சுவலி 2300 ரூபாய் ஆச்சு டிக்கெட்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தரல காம்ப்ளிமெண்ட்ரி, லைக் வாட்டர் பாட்டிலோ சிப்ஸோ சம்திங் எதுவுமே தரல. இன்றைக்கி நம்ம திருவாண்டம்லேருந்து ஒசூர் புக் பண்ணியிருக்கோம் டிக்கெட்டு. பஸ் பார்த்தீங்கன்னா பிஆர்எம் ரோட்வேஸ் அப்படின்ட்டு. என்ன காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ தான் அந்த அண்ணா வந்து கொடுத்துட்டு போனாங்க, டிரைவர் அண்ணா. பாருங்கள், யூடியூப்லேருந்து பெப்பர் சேவ் ஒன்று, அண்ட் தென்
யூனிபிக் பிஸ்கட் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு சிறிய வாட்டர் பாட்டிலானு. ஓகே பரவாயில்ல, எதுவுமே இல்லாததுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு டிஷ்யூ பேப்பர். 6:22 பஸ் எடுத்துட்டாங்க guys. தரமாக இருக்குது guys, தரமாக இருக்குது பிரியாணி. ஓகே கைஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த ட்ரிப்பில் போவோம். பாய்.